வாங்க திருக்க மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ திருக்க மீனை வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புளி கரைச்சல். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் 3 கரண்டி ஊற்றியாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் சூடாகட்டும். தாளிப்புக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்ல மணமாக இருக்கும். எல்லோரும் கடுகு போடுவாங்க சில பேர். நாங்கள் ஆனால் வெந்தயம் தான் போடுவோம் மீன் குழம்புக்கு. அதனால் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம் 1 கப்பு, பெரிய வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்குறோம். வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் போடணும். நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா மெரூன் கலராக வரட்டும், செவரட்டும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் போட்டிருக்கோம், அதனால் நல்லா வதங்கல் கொடுக்கட்டும். வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். வதங்கிட்டு இருக்குது. நல்லா கிளறி விடுங்கள். நல்லா கிளறி விடுங்கள். கலர் மாறட்டும். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியே போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு 3 தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கல் கொடுக்கும். கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்கள். நல்ல தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுங்க. மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்கள். திருக்க மீன் குழம்பு பூண்டையும் மிளகையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுங்க. அதுதான் குழம்பு கொதிக்கக்குள்ளே போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லா மணமாக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சின தண்ணியை குழம்புல ஊற்றிக்கலாம். வதக்கினதில் மசாலாவோட இப்போ மீன் போட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வச்ச பூண்டும் மிளகும் நல்லா நம்ம இடித்து வச்ச மசாலாவை மிளகையும் பூண்டையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டு மிளகும் போட்டால் தான் திருக்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இதோட கூடவே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாங்காயை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மாங்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு குழம்பு கொதிக்க வச்சு எடுத்தால்
நம்ம திருக்க மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சிட்ருக்குது. மாங்காய் போட்டு திருக்க மீன் குழம்பு ரெடி. பிடிச்சவங்க